வெல்கம் டு ஈஸி ஸ்விஷாஸ் ரெசிபி. இன்றைக்கி எல்லா சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாருக்கும் ஏற்ற டயட்டான கோதுமை ரவா உப்புமா எப்படி சிம்பிளாக குயிக்காக பண்ணலான்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருக்கு. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. ப்ரோட்டீன் ரிச் வேணும், ஃபைபர் எல்லாம் கலந்ததுனால கடலை நிறையா சாப்பிட சொன்னால கடலை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வறுத்துக்கணும். நல்லா கடலை வெடிக்குது. இதில் 3 வரமிளகா போட்டு நல்லா வறுத்துக்கணும். அடுத்து ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக நம்ம இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நறுக்கி வச்ச ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சதை போடுறேன். வதக்கிக்கலாம். அடுத்தது பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இதில் பட்டாணி சேர்க்கலாம். நான் இப்போ சேர்க்கல, என்கிட்ட இப்போ இல்லை. பட்டாணியும் சேர்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர், ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் உங்களுக்கு ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தான் காட்டுறேன். காய் ஒரு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எதால் நம்ம ஒரு கோதுமை ரவா எடுக்கிறோமோ அதால் 2.25 காய்கறி போடுறதுனால ஒரு 1/4 இது சேர்த்துக்கலாம். 2.25 இப்போ தண்ணி ஓரளவுக்கு வந்துடுச்சு. இதால் நான் 200 கிராம்ஸ் இதால் 1 கப்பு பண்ண போகிறேன். அதுக்கு 2.25 தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணுவோம். டூ ஸ்பூன்ஸ் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். இது என்ன பெருசாக அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் ஒரு ஈஸி மெத்தட் பார்க்குறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ குயிக்காக சட்டுன்னு பண்ணிடலாம். ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. கொதி வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற வறுத்த ரவா யூஸ் பண்ணணும். வறுக்காத ரவாவாக இருந்தால் வறுத்துக்கோங்க வீவர்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். உதிராக வரும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு கிளறிட்டு நல்லா குழைவாக வேணும்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றுக்கோங்க. 1க்கு 3, இல்லைன்னா 2.25 போதும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி போட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு இப்போ இதை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரைஸ் குக்கரில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி கீப் வார்மில் ரெடி ஆகிடுச்சு. சாரி வீவர்ஸ், குக்கிங்கில் வச்சுட்டு கீப் வார்மில் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டுல மாற்றி சொல்லிட்டேன், சாரி. இப்போ கீப் வார்மில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு ரவா கோதுமை ரவா உப்புமா ரெடி. இதில் என்ன இதுன்னா குக்கரில் வைக்கிறதுனால உதிர ஆகும். நீங்கள் உட்காந்து கிளறிட்டு இருக்க வேண்டாம். அதுக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாவது வேலை செய்யலாம். இது ஈஸி. ரைஸ் குக்கர் இல்லாதவங்க குக்கரில் ஒரு 3 to 4 விசில் விட்டுக்கலாம். இதுக்கு சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் என்ன விருப்பமோ அதை வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். பை.